என்னவெல்லாம் செய்துவிட்டேன் நான், என்னவெல்லாம் செய்துவிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்னவாயிற்று உங்களுக்கு? செய்யக்கூடாததையெல்லாம் செய்துவிட்ட பாவி புனிதா நான், பாவி. அழாதீர்கள். இல்லை புனிதா, நான் அழ வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அழ வேண்டும். துரோகம் செய்துவிட்டேன், குரு துரோகம் செய்துவிட்டேன். வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த ராமானுஜரை நான் எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறேன். அந்த குழந்தை முகம்தான் என்னை எவ்வளவு நம்பிற்று. எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறேன் நான். அவரின் புன்னகை ததும்பும் முகம் ஒவ்வொரு முறை என் மனதில் வரும்போதும் என் மனசாட்சி என்னை சம்மட்டிக் கொண்டு அடிக்கிறது. ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன் புனிதா, நான் என்ன செய்வேன்? எனக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா? தெரியும். நீங்கள் அன்று திருமண் இட்டுக்கொண்டு இவையெல்லாம் ராமானுஜரை ஏமாற்றுவதற்காகத்தான் என்று என் அம்மாவிடம் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன். எனக்கு ராமானுஜரையும் அவர் அம்மாவையும் நன்றாகவே தெரியும். அதை என் தோழி தஞ்சமாம்பாள் வழியாக தெரிவிக்கவும் முயன்றேன். ஆனால் அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று அவள் தெரிவிக்க மறுத்துவிட்டாள். ஆமாம், இதனால் அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட முடியும்? பாதிப்பு முழுவதும் இந்த பாவிக்குத்தானே. அவரை ஏமாற்ற பெருமாளின் பெயரையும் புனிதமான வைணவ சின்னத்தையும் அல்லவா நான் பயன்படுத்தி இருக்கிறேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது புனிதா. எத்தனை ஜென்மங்களை எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. வேண்டாம், அழாதீர்கள். நீங்கள் அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் தாங்கிக் கொண்டேனே. உன்னை அழவிட்டு நான் வேடிக்கை பார்த்திருக்கிறேனே. உன் தோழிகளுக்கு முன்னால் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறேனே. இந்த அயோக்கியனின் அழுகை ஐயா உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகிறேன் புனிதா. இந்த அயோக்கியன் கண்ணீர் வற்றும் வரை அழுகிறேன். இல்லை, நீங்கள் அயோக்கியன் இல்லை. தவறு செய்துவிட்டோம் என்று வருந்துகிறீர்களே, இதுவே எனக்கு போதும். போதாது புனிதா, இது போதாது. குரு துரோகத்தை பற்றி ராமானுஜர் விவரிக்கும் போதெல்லாம் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை சாட்டை கொண்டு அடித்தது. அதெல்லாம் கூட போதாது. அவரின் காலை பிடித்து கதற வேண்டும். ஐயா, உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று இந்த பாவியை கடுமையாக தண்டியுங்கள் என்று கதற வேண்டும். எந்த தமிழ் பாசுரத்தை ஏளனமாக நினைத்தேனோ அந்த பாசுரங்கள் தான் என்னை மாற்றி இருக்கிறது. மனதிற்குள் பாசுரங்களை எள்ளி நகையாடினேன். அந்த பாசுரங்கள் தான் இன்று என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றன என்றால் ராமானுஜர் என்ற அந்த புனிதர் மட்டுமே காரணம். ஐயோ, அவர் என்னை மன்னிப்பாரா? அவர் முகத்தை நான் எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? ராமானுஜர் நிச்சயம் உங்களை மன்னிப்பார். அவரின் பெருந்தன்மையை பற்றி இந்த ஊரே அறியும். புனிதா, நீ என்னை மன்னிப்பாயா? நான் உனக்கு செய்திருக்கும் கொடுமைகளுக்கு உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. நான் உங்கள் மனைவி, உங்களில் பாதி. உங்களில் ஒருத்தியிடமே நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா? இல்லை புனிதா, நீ என்ன சொன்னாலும் என் மனது சமாதானம் அடையவில்லை. மன்னித்தேன் என்று நீயும் ராமானுஜரும் கூறாதவரை குற்ற உணர்ச்சி என்னை சதா சர்வ காலமும் குத்தி கிழிக்க வெறும் சதை பிண்டமாய் நான் வளைய வந்து கொண்டிருப்பேன். ஐயோ, இப்படியெல்லாம் பேசாதீர்கள். இதோ இந்த சில நொடிகள், இவை உண்மையாக இல்லாவிட்டாலும் கூட இந்த சில நொடிகள் எனக்கு போதும். நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி என்றும் என் மனதில் நிலைக்கும். வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக எடுத்துக் கொள்கிறாய் நீ. என்னை சுற்றித்தான் எவ்வளவு நல்லவர்கள். எனக்குத்தான் புரியவில்லை. என்னை போன்றே அனைவரையும் நினைத்துக் கொண்டிருந்தேனே. எவ்வளவு பெரிய மூடன் நான். இந்த மூடனையும் நல்வழிப்படுத்தி இருக்கிறாரே ராமானுஜர். போகிறேன் புனிதா, அவரிடமே போகிறேன். நடந்தவை அனைத்தையும் சொல்லி கதறுகிறேன். பெருந்தன்மையோடு அவர் என்னை மன்னித்தால் நல்ல மனிதனாய் திரும்பி வந்து இந்த உலகத்தில் வாழ்வேன். அப்படி அவர் என்னை மன்னிக்காவிடில் நடைப்பிணமாய் அலைவதை விட உண்மையிலேயே பிணமாய் ஆவதே சாலச் சிறந்ததாக இருக்கும்.
ராமானுஜர் ஐயா, வணக்கம் ஐயா. நமஸ்காரம். யாரப்பா நீ? ராமானுஜர் ஐயா இருக்கிறாரா? ஓ, ராமானுஜனை பார்க்க வேண்டுமா? உள்ளே வா, பார்க்கலாம். இல்லை, பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். அவரை அழையுங்கள். ஏன் வெளியே நிற்க வேண்டும்? ராமானுஜன் உள்ளேதான் இருக்கிறான். வா, உள்ளே வா. வா வா கதிரேசா. அப்பா, இவர் பெயர் கதிரேசன். தமிழ் பாசுரங்களை கற்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் வகுப்புக்கு வந்தார். அப்படியா? பாசுரங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறானா? கற்றுக்கொள்வதா? உருகிப் போகிறாரப்பா. நான் பாசுரம் பாடி அர்த்தம் சொல்வதற்கு முன்பே அதில் லயித்து கண்ணீர் மல்க பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். தமிழ் பாசுரங்கள் வேத நெறிகளை போதிப்பவை. நிச்சயம் அவை கேட்பவர்களை நெஞ்சுருகச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. அப்படித்தான் அவை கதிரேசனையும் ஈர்த்த அதிலேயே லயித்துப் போகச் செய்திருக்கிறது. கதிரேசா, நீ அப்பாவோடு பேசிக் கொண்டிரு. நான் குடிக்க ஜலம் கொண்டு வருகிறேன். வேண்டாம் ஐயா, எதுவும் வேண்டாம். நான் தங்களுடன் சற்று தனியாக பேச வேண்டும். தனியாகவா? பாசுரங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இருந்தால் கேள். என்னை விட எனது தந்தை அருமையாக விளக்குவார். இல்லை ஐயா, இது வேறு விஷயம். ராமானுஜா, இவன் ஏதோ உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போலிருக்கிறது. எனக்கு சற்று வெளியே வேலை இருக்கிறது. நான் செல்கிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். சொல் கதிரேசா, என்ன வேண்டும்? மன்னிப்பு வேண்டும் ஐயா. அடடா, என் கதிரேசா, என்ன இது? எழுந்திரு. ஏன் இப்படி செய்தாய் கதிரேசா? முதலில் என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் ஐயா. மன்னிக்கும் அளவிற்கு நீ எந்த தவறும் செய்யவில்லையே கதிரேசா. தவறு செய்யவில்லை, துரோகம் செய்து விட்டேன் ஐயா. பச்சை துரோகம் செய்து விட்டேன் ஐயா. நான் உங்களுக்கு செய்திருக்கும் துரோகத்திற்கு நீங்கள் என்னை கொன்று குழி தோண்டி புதைத்தாலும் தகும். அடடா, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாய்? முதலில் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள். நீ எனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. செய்திருக்கிறேன் ஐயா, செய்திருக்கிறேன். அன்று பாசுரத்தில் லயித்து நான் கண்ணீர் விடவில்லை. தாங்கள் குரு துரோகத்தை பற்றி சொன்னது என் உள்ளத்தை ஈட்டிக் கொண்டு தாக்கியது போல இருந்தது. அதன் காரணமாகவே என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. தங்கள் நெற்றியில் பளீரென மிளிரும் திருமண்ணை நடிப்புக்காக, உங்களை ஏமாற்றுவதற்காக இட்டுக் கொண்டேன். உங்களை நான் தேடி வந்தது பாசுரங்களினால் ஈர்க்கப்பட்டு அல்ல, உங்கள் உயர் குணங்களினால் கவரப்பட்டும் அல்ல, தெய்வ பக்தியினாலும் அல்ல. ஒரு வேலைக்காக. வேலைக்காகவா? ஆமாம் ஐயா, வேலைக்காகத்தான். வேலை வெட்டி இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த என்னை கூரத்தில் வேலை கிடைக்கும் என்று என் மாமா அனுப்பினார். ஆனால் தங்கள் நண்பர் கூரேசரோ தங்களிடமிருந்து ஒரு ஒப்புதல் ஓலை வாங்கி கொண்டு வர சொன்னார். ஊர் முழுவதும் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாத போது தங்களுக்கு மட்டும் என் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்குமா என்று நான் சந்தேகப்பட்டேன். நல்லவனாக நடித்து உங்களை ஏமாற்ற திட்டமிட்டேன். நீ என்னை ஏமாற்றவில்லை கதிரேசா. எனக்கு தெரியாத ஒன்றை செய்து என்னை நம்ப வைத்தால்தானே நீ என்னை ஏமாற்றியதாகும். நீ என்னை தேடி வந்த முதல் நாளே நான் உன்னை அறிந்து கொண்டேன். பாசுரங்கள் படிக்கவோ, பகவானை பற்றி தெரிந்து கொள்ளவோ, உன்னை நன்னெறிப்படுத்திக் கொள்ளவோ நீ எங்கே வரவில்லை என்பதை அன்றே என் நண்பர்களிடமிருந்து தெரிந்து கொண்டேன். அறிந்து கொண்டுமா ஐயா இந்த பாவியை உங்களிடம் சேர்த்துக் கொண்டீர்கள்? ஆமாம், உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல எண்ணமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, திராவிட வேதமான தமிழ் பாசுரங்களின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. அது உன்னை மாற்றும் என்று உறுதியோடு இருந்தேன். நீ என்னை ஏமாற்றவில்லை, என் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. நான் தங்களை மட்டும் ஏமாற்றவில்லை,
என் மனைவியையும் ஏமாற்றி இருக்கிறேன், உதாசீனப்படுத்தி இருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பே தங்கள் தாயும் என் மனைவி புனிதாவின் தோழியான தஞ்சமாம்பாளும் இந்த திருமணத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்த வேண்டும் என்று முயன்றதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போது நான் தங்களை ஏமாற்ற முற்பட்டதை கூட அவர்கள் அனைவரும் அறிவார்கள். ஆனால் தங்கள் மூலமே நான் திருந்துவேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். என் மூலம் நீ திருந்தி இருக்கிறாய் என்று நான் நிச்சயம் நினைக்கவில்லை. உன்னை திருத்த பெருமாள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். உங்களின் பெருந்தன்மை அறியாத மூட ஜென்மமாக நான் இருந்து விட்டேனே. உன்னை ஒரு வாரம் கோயிலுக்குச் சென்று துளசியையும் பெருமாள் தீர்த்தத்தையும் பெற்றுக்கொள் என்று சொன்னது ஏன் தெரியுமா? பெருமாளின் திருமார்பையும் திருவடியையும் ஸ்பரிசித்த துளசியும் தீர்த்தமும் உன்னுள்ளே இருந்த தீய குணங்களை மெல்ல மெல்ல கரைக்கும் என்பதற்காக. அர்ச்சகர் கொடுத்த கோயில் பணியையும் நீ செய்து வந்ததன் காரணமாக உன் மனம் தூய்மைப்பட்டு விட்டது. அதன் பிறகு வகுப்புக்கு வந்த உன்னை பாசுரம் ஈர்த்ததில் வியப்பேதும் இல்லை. நடந்தவை அனைத்தும் பகவானின் தொடர்பு உனக்கு ஏற்பட்டதன் விளைவே. சிறு குழந்தையை கைப்பிடித்து கூட்டி போவது போல் என்னை ஒவ்வொரு அடியாக கூட்டி போயிருக்கிறீர்களே. நான் தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இந்த ஜென்மத்திலும் இனி வரும் ஜென்மங்களிலும் தங்களுக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு என்ன என்னால் செய்ய முடியும்? தெய்வம் ஐயா, நீங்கள் என் தெய்வம். இல்லை கதிரேசா, நம் எல்லோருக்கும் தெய்வம் அந்த பரந்தாமன்தான். மனிதன் எண்ணற்ற நற்குணங்களை கொண்டிருந்தாலும் அவனின் கல்யாண குணங்களுக்கு ஈடாகாது. ஐயா, இன்னும் நீங்கள் இந்த பாவியை மன்னித்தேன் என்று சொல்லவில்லையே. தேவையில்லை கதிரேசா. உன் உள்ளத்தின் மூலையில் இன்னமும் குற்ற உணர்ச்சி இருக்குமானால் பகவானின் நாமத்தை சொல்லி அதை கரைத்துவிடு. முயல்கிறேன் ஐயா. நான் எந்த வேலைக்காக உங்களை தேடி வந்தேனோ அந்த வேலை கூட எனக்கு வேண்டாம். கோயிலில் அர்ச்சகர் கொடுத்த பணியை செய்து கொண்டும் தங்களின் திருமுகத்தை பார்த்துக் கொண்டும் பாசுரங்களை கற்றுக்கொண்டும் என் நாட்களை கழிக்க எண்ணி இருக்கிறேன். நல்லது கதிரேசா. உன் குடும்பத்தை பிரிந்து நீ கூரத்திற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. கோயிலில் நீ செய்யும் பணியையே தொடர்ந்து செய்து வா. என் தந்தையிடம் சொல்லி அதற்கே உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன். நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் வருகிறேன் ஐயா. கதிரேசா, தேவையில்லாத எண்ணங்களை மனதிலிட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிம்மதியான உறுதியான ஒரு புதிய மனிதனாக வாழ்க்கையை தொடங்க பெருமாளின் அனுகிரகம் நிச்சயம் உனக்குண்டு. சென்று வா. வருகிறேன் ஐயா. என்னம்மா, பட்சணம் எல்லாம் பலமாக தயாராகி விட்டது போல் இருக்கிறதே. பலம் என்ன இருக்கிறது? முறுக்கு, ஏதோ கொஞ்சம் அதிரசம். இவ்வளவு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் என்கிறாயே. புரிகிறதம்மா, உன் பிள்ளையாண்டான் வரப்போகிறான் இல்லையா? அதுதான் இந்த குதூகலம். உன் தலையை சுற்றி பெரிய ஒளிவட்டம் தெரிகிறதே. போடி, நீயும் உன் கேலி பேச்சும். 6 வருடங்களாக குழந்தை குருகுலத்தில் இருந்தான். முன்பு எப்போதாவது தான் நகத்திற்கு வருவான். இப்போது பாலபாடம் முழுவதுமாக முடித்துவிட்டு வருகிறான். குதூகலம் இருக்காதா? ஏன், உனக்கு சந்தோஷமே இல்லையா? ஓ, ரெட்டிப்பு சந்தோஷம். ஒன்று என் தம்பி ஆண்டான் வருவது, மற்றொன்று என்னவென்று கேட்க மாட்டாயா? என்ன? நீயாகவே அதிரசம் பண்ண கற்றுக்கொண்டது. அடிப்பொடி, அதிக பிரசங்கி. ஆனாலும் இவ்வளவு ஓரவஞ்சனை ஆகாதம்மா. அப்படி என்ன ஓரவஞ்சனையை கண்டுவிட்டாயடி நீ? பின்ன என்னம்மா, எத்தனை நாள் நான் உன்னிடம் முறையிட்டிருப்பேன் அதிரசம் பண்ண கற்றுக்கொள் என்று.
அப்பொழுதெல்லாம் கற்றுக்கொள்ளாத நீ இப்போது உன் அருமை புத்திரன் வருகிறான் என்றவுடன் அவசர அவசரமாக கற்றுக்கொண்டு செய்தும் விட்டாயே. என்னம்மா பேச்சையே காணும்? அதுதான் நீயே எல்லாம் அனுமானமாக சொல்லிவிட்டாயே. பின்பு நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அடியை தஞ்சா, எதற்காக இப்போது எடுக்கிறாய்? ருசி பார்க்க வேண்டாமா? ஒன்றும் வேண்டாம். ருசி பார்க்கிறேன் என்ற சாக்கில் எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விடாதே. அம்மா, இது பகவானுக்கே அடுக்காது. ஒரே ஒரு அதிரசம் தானே எடுத்துக்கொண்டேன். அதற்குள் உன் பிள்ளையாண்டானுக்கு இல்லாமல் போய்விடும் என்று உன் சீமந்த புத்திரியிடம் பாரபட்சம் பார்க்கிறாயே. அடியை தஞ்சா, என்ன இருந்தாலும் என் பிள்ளையாண்டான் தான் கடைசி வரைக்கும் எங்களுடனே இருந்து எங்களை காப்பாற்றப் போகிறான். கொஞ்ச நாள் போனதும் நீ வேற அகத்திற்கு கல்யாணமாகி போக போகிறவள் தானே. அப்புறம் புக்ககத்து மனுஷால் தான் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். வேறு அகத்துக்கு போவதால் உங்கள் எல்லோர் மீதும் உள்ள பாசம் போய்விடுமா என்ன? ஏன், உன்னையே எடுத்துக்கொள். நீ உன் பிறந்த அகத்தை மறந்தே போய்விட்டாயா என்ன? அல்லது என் பாட்டி தாத்தாவின் மேல் பாசம் இல்லாமல் தான் இருக்கிறாயா? எங்களது காலமெல்லாம் வேறு, இப்போதுள்ள கால பலன் வேறு. உடனே காலத்தை இழுக்காதே. அப்படி இந்த காலம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள்தான் பிறந்த அகத்திற்கு அன்பும் பாசமும் காண்பிப்பார்கள். அப்படியா? மிகவும் சந்தோஷம். நீ போய் சமையற்கட்டில் இருக்கும் பித்தளை தூக்கை கொண்டு வா. அம்மா,